நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இருப்பது போல முந்திரி மற்றும் பலாவுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் நடைபயணம் மேற்கொண்ட அவர் முந்திரி மற்றும் பலாப்பழங்களில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை தயாரிக்க தேவையான பயிற்சி மற்றும் வசதியை விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கூறினார். கேரளாவில் பலாப்பழத்திலிருந்து ஐஸ்கிரீம், ஜூஸ் உள்ளிட்ட 200 விதமான உணவுப் பொருட்கள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். முந்திரிக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஒன்னு கொண்டு வரணும். எம்எஸ்பின்னு வரணும். இப்ப நெல்லுக்கு இருக்குது, கரும்புக்கு இருக்குது, பருத்தி எல்லாம் இருக்கு. ஆனா முந்திரிக்கு இல்ல. அதுக்கு கொண்டு வரணும்னு பாட்டாளி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். இது நிச்சயமா இது வரணும். அதே போன்ற பலா இருக்குல்ல, வாதாந்திரம் ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். முந்திரிக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஒன்னு கொண்டு வரணும். எம்எஸ்பின்னு வரணும். இப்ப நெல்லுக்கு இருக்குது, கரும்புக்கு இருக்குது, பருத்தி எல்லாம் இருக்கு. ஆனா முந்திரிக்கு இல்ல. அதுக்கு கொண்டு வரணும்னு பாட்டாளி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். இது நிச்சயமா இது வரணும். அதே போன்ற பலா இருக்குல்ல, வாதாந்திரம் ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும்.